ஓட்டுநர் நடத்துனர் நியமன விதிகளில் திருத்தம் செய்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், தற்போது விதிகளில் என்ன மாற்றம் செய்யப்பட்டிருக்கு? முழுமையான தகவல். நிச்சயமாக தமிழ்நாடு அரசின் பல்வேறு போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டு வருகிறது. இதில் விரைவு போக்குவரத்து கழகத்தில் மட்டுமே அந்த டிடிசிசி என்று அழைக்கப்படும் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இணைந்து பணியாற்றும் வகையில் அந்த பணியிடமானது உள்ளது. இந்த பணியிடத்தை மற்ற அனைத்து போக்குவரத்து கழகங்களுக்கும் விரிவுபடுத்தும் வகையில் பணி விதிகளில் திருத்தம் செய்து அரசாணையானது தமிழ்நாடு அரசு பிறப்பித்துள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் உள்ள இந்த மற்ற விரைவு போக்குவரத்து கழகங்கள் எம்சிசி தவிர்த்து மற்ற போக்குவரத்து கழகங்களில் இந்த ஓட்டுநர் நடத்துனர் பணியாளர்களை நியமிக்கப்பட உள்ளனர். அதன்படி இதற்கு தேர்வு செய்யப்பட உள்ளவர்கள் குறைந்தது 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் கனரக ஓட்டுநர் உரிமம் மற்றும் நடத்துனர் உரிமம் வைத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் முதலுதவி பயிற்சி சான்றிதழும் வைத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் தகுதிகளை பொறுத்தவரையில் 160 சென்டிமீட்டர் உயரத்துடன் 50 கிலோ எடை இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெளிவான பார்வை இருக்க வேண்டும். தேர்வு செய்யப்பட்ட பிறகு கண் மருத்துவ நிபுணர்களின் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்ச வயது அதிகபட்ச வயது, அதாவது குறைந்தபட்ச வயது 24, அதிகபட்ச வயது 40 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனாலும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வயது தளர்வு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களுக்கான ஊதியம் நிர்ணயம் செய்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி அந்த பணி விதிகளில் முழுமையாக செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இந்த அரசாணையின் அடிப்படையில் இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் உள்ள இந்த அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் இந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளை ஒரு சேர மேற்கொள்ளும் அந்த டிசிசி என்ப பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணிகளையும் விரைவில் போக்குவரத்து கழகங்கள் தொடங்க உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி கண்ணன், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.